हे जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम श्री गौरांग महाप्रभु नित्यानंद कर्णम जय श्री रूप रघुनाथ कर्णम जय श्री प्रभुपादी महाराज कर्णम குருநாத கண்ணம். தொடர்ந்து நம்ம வந்து ஸ்ரீ பாகவதாஸ் படிப்போம். கிளாஸ் பண்ணக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் முடியும் படிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ப்ரோ. பாலு ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ரவி ப்ரோ. எஸ் ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7 சாப்டர் 7 டெக்ஸ்ட் 48. ஓகேவா ரவி ப்ரோ? சொன்னாச்சா? Okay. Okay, Ravi bro, tanda ja 1748. Okay. Yai சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. யை கோபிதம் பிரம்ம குலம் ராஜன் ராஜனை அஜிதாத்மாபி தத் குலம் பிரதாஹதி ஆசு சானுபந்தம் சுச்சார்பிதம் யை கோபிதம் பிரம்மகுலம் ராஜன்யை அஜிதாத்மபி தத்குலம் பிரதாஹதி ஆசு சானுபந்தம் சுச்சார்பிதம். ரைபர் படிக்கிறீங்களா? படிக்க ப்ரோ, ட்ரை பண்ணுங்க. பிரம்மகுலம் யாய் கோபிதம் பிரம்மகுலம் ராஜ ராஜஹி அஜிதாத்மபி தட்குலம் படிங்க. தட்குலம் இல்ல தட்குலம் பிரதாதி ஆசு தட்குலம் பிரதாஹதி ஆசு. அண்ட் லாஸ்ட் லைன் படிங்க. லாஸ்ட் லைன் சுச்சார்பிதம் சானுபந்தம் சுச்சார்பிதம். எஸ் எஸ் வினோத் ப்ரோ படிக்கிறீங்க ப்ரோ? சரி பிரஜா மாதிரி படிங்க வந்துச்சு. அது வரைக்கும் குடும்ப தேடி வைங்க நீங்கள். ஹரிகிருஷ்ணா யைர் கோபிதம் பிரம்மகுலம் ராஜனி அஜிதாத்மவி தத்குலம் பிரதஹாதி ஆசு சானுபந்தம் சுச்சார்பிதம். எஸ் படிங்க ப்ரோ. கடைசியாக வந்துச்சு 1748. வின பிரபு யை கோபிதம் பிரம்மகுலம் ராஜனை அஜிதாத்மபி தத்குலம் பிரதஹதி ஆசு
சானுபந்தம் சுஜார்பிதம். குலம் பிராமணர் குலம். ராஜன்யை அரச குலத்தால். எல்லாரும் சொல்லுங்க. எல்லா ப்ரோனஸ். மனத்தஜி மகேஷ் மதன் பெரிய மகேஷ் தனா மதஜி சொல்லுங்க மதஜி. சரி. எய் அவர்களால். கோபிதம் கோபமூட்டினால். பிரம்மகுலம் பிராமணர் குலம். ராஜன்யை அரச குலத்தால். அஜிதா கட்டுப்பாட்டில்லாமல். ஆத்மபி ஒருவரால். தத் அந்த. குலம் குடும்பம். பிரஹதாஹதி எரித்து விடும். ஆசு மிக குறுகிய நேரத்திலேயே. ஷா அனுபந்தம் குடும்பத்தினரை மொத்தமாக. சுசா அர்ப்பிதம் துயரத்தில் ஆழ்ந்துவிடும். மொழிபெயர்ப்பு எல்லாரும் சொல்லுங்க. ரவி பிரபு சொல்றத நீங்களும் திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஓகே பிரபு, அப்போதான் உங்களுக்கு புரியும் எல்லாரும். புலன் அடக்கத்தில் சொல்லுங்க. புலன் அடக்கத்தில் கட்டுப்பாடற்ற அரசாலும் குலத்தினர் பிராமணர் குலத்தினருக்கு தீங்கு இழைத்து அவர்களை கோபமூட்டுபவர்களானால் அந்த கோபத்தி அரச குடும்பம் முழுவதையுமே எரித்து அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திவிடும். தனா மாதவி. Then the fire of their rage burned up the whole body of the royal family and bring grief upon them all. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புருபாதி மனப்புலூர்க்கி பிராமண பிரிவினரும், அதாவது ஆன்மீக முன்னேற்றம் அடைந்த பிரிவினரும், அத்தகைய மிக உயர்ந்த குடும்பங்களில் அங்கத்தினர்களும் கீழான பிரிவுகளை சேர்ந்தவர்களான அரச பிரிவினர்களும் வணிகர்கள் மற்றும் உழைப்பாளிகளின் பிரிவினர்கள் ஆகியோரால் மிகவும் மதிக்கப்பட்டு வந்தனர். டெக்ஸ்ட் 49 பதம் 49. சுத உவாச்சா. சுத உவாச்சா. தர்மியம் நியாயம் சக்காருணம் நிவ்யாலிகம் சமம் மஹ ராஜதர்ம சுதோ ராஜ்ஞா பிரத்யானந்த வச்சோத்விஜா. மொழிபெயர்ப்பு. சுத கோஸ்வாமி கூறினார், பிராமணர்களே, மத கொள்கைகளுக்கு இசைந்தவையும் நியாயமென நிரூபிக்கப்பட்டவையும் பெருமை மிக்கவையும் கருணை மற்றும் சமத்துவம் நிறைந்தவையும் மற்றும் வஞ்சகம் இல்லாதவையும் அரசியின் கூற்றுகளை யுதிஷ்டிர மகாராஜன் முழுமையாக ஆதரித்தார். Sutta Goswami said, O Brahmanas, King Yudhishthira fully supported the statements of the queen, which were in accordance with the principles of religion and were justified, glorious, full of mercy and equity, and without duplicity.
ஏ ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி மகாராஜ் புலூர் கி ஜெய். தர்மராஜன் அல்லது யமராஜனின் மகனான யுதிஷ்டிர மகாராஜன் அரசியான திரௌபதியின் வார்த்தைகளை முழுமையாக ஆதரித்தார். எனவே அஸ்வத்தாமனை விடுதலை செய்யும்படி அர்ஜுனனை அவர் கேட்டுக்கொண்டார். கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் அவமானப்படுத்தப்படுவதை ஒருவர் பொறுத்து கொள்ளக்கூடாது. அர்ஜுனன் போர் கலையை துரோணாச்சாரியமிருந்து கற்றறிந்தார். எனவே அர்ஜுனனும் அவரது குடும்பமும் துரோணரின் குடும்பத்திற்கு கடமைப்பட்டவர்களாவர். அத்தகைய ஒரு கௌரவமான குடும்பத்திற்கு நன்றி கடனை செலுத்தவில்லை என்றால் அது நீதி சாஸ்திரத்தின்படி சிறிதும் நியாயமானதாக இருக்காது. மிகச்சிறந்த ஆத்மாவான துரோணாச்சாரியரின் மனைவி அவரது உடலில் மறுபாதி ஆவார். எனவே அவளை இரக்கத்துடன் நடத்த வேண்டும் என்பதுடன் அவளது மகனின் மரணத்தினால் அவளை துயரத்தில் ஆழ்த்திவிடக்கூடாது. அதுவே இரக்கமாகும். திரௌபதியின் அத்தகைய கூற்றுகள் வஞ்சகமற்றவை ஆகும். ஏனெனில் முழு அறிவுடன் செயல்பட வேண்டும். திரௌபதி தனது சொந்த அனுபவத்திலிருந்து பேசியதால் அவளது பேச்சில் சமத்துவ உணர்வும் இருந்தது. ஒரு மலட்டு பெண்ணால் தாயின் புத்திர சோகத்தை புரிந்து கொள்ள முடியாது. திரௌபதி ஒரு தாயாக இருந்தார். எனவே கிருபிக்கு விளையக்கூடிய துன்பத்தின் ஆழத்தை பற்றி அவள் போட்ட கணக்கு மிகவும் சரியானதாகும். மேலும் அவள் கௌரவமான ஒரு குடும்பத்தினருக்கு தகுந்த மரியாதையை காட்ட விரும்பினார் என்பதால் அவளது பேச்சு புகழுக்குரியதாகும். ஹரே கிருஷ்ணா. இப்போ யாருக்கிட்ட பேசுகிறாங்க ரவி பிரபு? 48 யார் பேசுகிறா? 48 யார் பேசுகிறா? 49 யார் பேசுகிறா? 48லேயும் 48 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதுவும் சுத கோஸ்வாமி தான் கூறுறாரு. ஆனால் அது வந்து இங்கே வந்து என்னது சுகதேவ கோஸ்வாமி பேசியிருக்கிறாரு இந்த கதையை. ஓகேவா? சுகதேவ கோஸ்வாமி வந்து முதல்ல பேசுகிற பரிச்சிர் மகாராஜுக்கு அந்த கதை தான் இது பேசியிருக்கிறாரு. இப்போ அதை வந்து இப்போ சுத கோஸ்வாமி 2வதுல இருக்கிற சுத கோஸ்வாமி அதை வந்து சவுனக ரிஷிக்கு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? இவன் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த மகாபாரதத்தில் அவங்க வந்து கௌரவர்கள் அவங்க வந்து அஸ்வத்தாமனை வந்து பிடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவர் 5 பசங்களை வந்து சாவடிச்சிட்டாரு. ஓகே, அப்போ அதில் வந்து என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னா என்னது அர்ஜுனன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. ஓகே, ஆனால் திரௌபதி என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட கொண்டு போன சொல்லி அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு, திரௌபதி கொண்டு போனதான் சரியாக தான் இருக்கும். ஏன்னா திரௌபதி வந்து கண்டிப்பாக வந்து இந்த வலியை வந்து உணர்ந்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திரௌபதி கூட்டு போனால் அங்கே பஞ்சாயத்து வேறு மாதிரி நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, துரோணாச்சாரியர் வந்து உங்களுடைய குரு. கரெக்டாக பால பிரபு, துரோணாச்சாரியர் வந்து உங்களுடைய குரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் துரோணாச்சாரியோடைய உடம்பில் பாதி கிருபி யார்? அவங்க மனைவிக்கு வந்து பங்கு இருக்குது. இப்போ துரோணாச்சாரியோட வித்தையை கற்றுக்கிட்டு சண்டையை கற்றுக்கிட்டு அந்த வித்தையை வந்து அவங்க பையன் மேலேயே நீங்கள் வந்து காட்டி அவரை சாவடிக்க போகிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவி வந்து இப்போ நான் என் பிள்ளைங்களை இல்லாமல் கஷ்டப்படுறேன், அதே போல் கிருபியும் வந்து அஸ்வத்தாமன் இல்லாமல் கஷ்டப்படணுமா? அந்த வழியை நம்ம அதுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் என்னது அவங்கள வந்து நீங்கள் வந்து குருவாக நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த குருவுக்கு வந்து நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. ஒரு கடமைப்பட்டவங்க செய்யக்கூடிய வேலையா இது? அப்படி 3வது கேள்வி வந்து திரௌபதி யாரை பற்றி கேட்குறாங்க? ரமேஷ் பிரபு அர்ஜுனை பற்றி கேட்குறாங்க. இப்போ இதை பக்கத்தில் இருந்து பார்த்த யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, அரே வா வெரி குட் அப்படின்னு கை தட்டுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அர்ஜுனக்கிட்ட சொல்கிறாரு, அர்ஜுனா பேசாமல் அஸ்வத்தாமனை விட்டுடுன்னு. அப்போ இந்த முடிவுக்கு வராங்க. அப்போ அர்ஜுனனால் வந்து ஆக்சுவலி வந்து மென்டலி அவர் வந்து முடியலனாலும் அவர் வந்து யுதிஷ்டரோட வார்த்தையை வந்து கேட்குறாரு. ஏன் யுதிஷ்டரோட வார்த்தை வந்து ஏன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்? காரணம் என்ன? தனமதஜி சொல்லுங்கள். நோ, அண்ணன் எல்லாம் கிடையாதுங்க.
அதாவது வந்து தர்மராஜன் யார்? தர்மராஜனா யார்? யமராஜா தர்மராஜா. யமராஜோட பையன் தான் யுதிஷ்டர். அவருடைய ஒரு சக்தியாக வரக்கூடிய, ஏன்னா 5 பேரும் 5 சக்தியிலேருந்து வருவாங்க. இப்போ கர்ணன் தான் வருவார். அவரும் சூரியனோட சக்தி. அதான் பிறக்கும் போதே சூரிய குண்டத்துலேருந்து இப்போ பிறப்பார். யம தர்மராஜாவோட சக்தியிலேருந்து வந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யுதிஷ்டர். அதனால் தர்மராஜாவின் மகன் யுதிஷ்டர். ஓகேவா? ஒன்று யுதிஷ்டருக்கு தர்மன் சொல்லி ஒரு பேரும் இருக்குது. ஓகேவா? அப்போ யுதிஷ்டர் வந்து என்னென்னா, அவர் வந்து என்றைக்குமே பொய் பேச மாட்டார். அவர் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் பொய் பேச மாட்டார். அதனால தான் அவரோட ரதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொய்யே பேசாதனால அவர் ரதம் மட்டும் என்ன பண்ணணும், ஒரு 2-3 ஸ்டெப் மேலே நிற்கும். அப்படியே ஏர்லேயே பறக்கும் அவர் ரதம். பிகாஸ் அவருடைய அந்த உண்மையை பேசுறதுனால அந்த கிடைக்க பவர். ஓகே, அப்போ அவர் சொல்லிட்டோன்னே இவருக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாங்க, அடுத்து பெருக்க வரும். அப்போ இந்த 2 ஸ்லோகத்தில் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு 48 என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்லேஷனில் புலநடக்கத்தின் கட்டுப்பாடற்ற அரசாலும் குலத்தினர் பிராமண குலத்தினருக்கு தீங்கிழைத்து அவர்களை கோபமூட்டுபவர்களானால் அந்த கோபத்தின் அரச குடும்பம் முழுவதுமே எரித்து அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திவிடும். இப்போ பொறுப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உயர்ந்த குலத்தில் உள்ளவங்களை வந்து அவங்கள வந்து அத்தகைய மிக உயர்ந்த குடும்ப அங்கங்களில் தினர்களுக்கு கீழான பிரிவுகள் ஓகே மிக மதிக்கப்பட வேண்டும். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பிராமணா, சத்திரியா, வைஷ்யா அண்ட் சுத்ரா, இந்த 4ம் வந்து என்னது? ரமேஷ் சொல்லுங்கள், இந்த 4 என்னது விரும்பும்? கிருஷ்ணாலாம் போக வேண்டாம். இந்த 4 என்னது? வாட் இஸ் த பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சுத்ரா? இது 4 என்னது வந்தது? இது என்ன தர்மம்? பிராமணா, சத்திரியா, வைசியா, சுத்ரா, இது என்ன தர்மம்? வந்து பிரபு, பாலு பிரபு, இது வர்ணாச தர்மம். ஓகே, புரியுதா ரமேஷ் ப்ரோ? வர்ண ஆசிரம தர்மம். பிரபு நீங்கள் வாங்க, ரமேஷ் ப்ரோ இங்கே வந்து உட்காருங்க. அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கீங்க நீங்கள், 1 கிலோமீட்டர் தூரம். வர்ண ஆசிரம தர்மம். ஓகேவா? நாக்கள் போடுங்க ப்ரோ, நாக்கள் போடுங்க. ஓகேவா? வர்ண ஆசிரம தர்மம். வர்ண ஆசிரமம்னா வந்து வர்ணன்னா வந்து 4 வகையான வர்ணம் இருக்குது. ஓகேவா? பிராமண, சத்திரியா, வைஷ்யா, சுத்ரா. ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானசா அண்ட் சன்னியாசி. ஓகேவா? ஆசிரமம்னா வந்து என்ன, வர்ணாசிரமம் தான் வந்து என்னதுன்னா, அதாவது பகவான் அவர் தான் இதை வந்து அவர் தான் இதை உருவாக்குறார். ஓகேவா? இப்போ வர்ணாசிர தர்மம் வந்து இப்போ வந்து நிறையா விதத்தில் இப்போ மாறிடுச்சு இப்போ இந்த கலியுகத்தில். ஓகேவா? அதுவும் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா வர்ணாசிரமம் ஒழிக, வர்ணாசிரமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த சிஸ்டத்தை, அதாவது வர்ணாசிரமம் என்னென்னா, பிராமணனா என்னென்னா சாஸ்திர விஷயங்களை படித்து மற்றவங்களுக்கு சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கணும். இது ஒரு கிளாஸ். சத்திரியா வந்து என்னதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பொலிட்டிக், அரசியல், நாட்டு பாதுகாக்கிறது, இதுக்கு ஒரு குரூப்பு இவங்க சத்திரியா. அப்புறம் பொலிட்டிக்கு மேனேஜ் பண்ணுறவங்க, மேனேஜ்மெண்ட்டு, ஒரு பிரச்சனை டீல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே சத்திரியா தான். பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே சத்திரியா. அப்போ அடுத்து வந்து வைஷ்யா 3வது கிளாஸ் பிரிக்கிறாரு. வைஷ்யானா வந்து என்னன்னா பிஸ்னஸ் கிளாஸ். அதாவது வந்து என்னது, எப்படி வந்து இப்போ உணவு உற்பத்தி பண்ணுறது, எப்படி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறது, எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து பிஸ்னஸ் பண்ணி எப்படி வந்து நாட்டை வந்து பொருளாதாரத்தில் வந்து இதில் வந்து எப்படி இது கொண்டு வருது, இதை பண்ணுறது வந்து வைஷ்யா. எக்கானமி, எக்கானமி வைஷ்யா. தென் 4வது வந்து பார்த்திங்கன்னா சுத்ரா. சுத்ரானா வந்து பார்த்திங்கன்னா லேபர், உடல் உழைப்பாளி. இப்போ இவங்கெல்லாம் பண்ணுற பிளானை இப்போ வந்து விவசாயம் பண்ணணும், இப்போ பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ விவசாயம் யார் போய் நாற்று நடுறது, சேத்துல இறங்கி காலில் இறங்கி. ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு குரூப்பு வந்து படிக்கிறாரு. ஓகேவா? இது எதுக்காகனா, இந்த 4 நல்லா ஞாபகம் வச்சு, இந்த 4 வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். பிராமணா எல்லாருக்கும் சமமாக வந்து சொல்லி கொடுக்கணும் சாஸ்திரத்தை. சத்திரியா இந்த 3 இவங்களை தவிர்த்து இன்னும் 3 கேட்டகரி குரூப் இருக்கிறாங்க. அப்போ இவங்களாம் அமைதியாக இருக்கிறதுக்கு நாட்டை பாதுகாக்கணும்.
வைசியா எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லுது, கரெக்டாக வந்து எக்கானமி கரெக்டாக கொடுத்து எல்லா வகுப்பினரும் எல்லா கேட்டகரி உள்ள மக்களும் எக்கானமியில் வந்து பொருளாதாரத்தில் எல்லாமே சமமாக இருக்கிறதுக்கு வச்சுக்கிறது இவங்களோட வேலை. சூத்ரா வந்து என்னது, எல்லாத்துக்கும் விவசாயம் பண்ணி எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லாத்துக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் செய்கிறது இவங்களோட வேலை. இது பகவான் வந்து குண கர்ம விபாகம், சாதுர்வர்ணிய மயாசிஷ்டம் குண கர்ம விபாகம். இது எதுன்னு அடிப்படையில் பிரிக்கப்படுது பகவானே அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு. இப்படி பிராமணா சத்திரியா வைசியா சுத்ரா பிரிக்கிறீங்க, ஓகேவா? அப்போ இது எதுன்னு அடிப்படையில் பிரிக்கப்படுது, எப்படி நீங்கள் பிரிக்க போகிறீங்க? பரம்பரை குடும்பம் வராங்களா, அவங்க அப்படியே தான் குடும்பமாக இருக்க போகிறாங்களா, இல்லை வாழடி வாழையான்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட போகிறாங்க, அந்த மாதிரியே வந்து பிரிக்க போகிறீங்களா, இல்லை எப்படி பிரிக்க போகிறீங்க? அப்போ அவர் என்ன பண்ண, குண கர்மா விபாகம். குண கர்மா விபாகம்னா ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைங்க பிறக்கிறாங்க வச்சுங்களேன், 4 பேரும் ஒரே குணத்தில் இருக்கிறது கிடையாது, அவங்கவுங்களுக்கு தனித்தனி குணங்கள் இருக்கும். அப்போ அவங்க குணத்தின் அடிப்படையில் அவங்க பிராமணராக ஆகலாம், சாந்த குணமாக இருந்து அவங்க சாஸ்திரம் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பிராமண கற்றுக்குள் வரலாம், இல்லை நாட்டை பாதுகாக்கணும்னு நினச்சாங்கன்னா அதே குடும்பத்தில் உள்ளவங்க சத்திரியாவும் போகலாம், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகணும்னு நினச்சாங்கன்னா அதே குடும்பத்தில் உள்ளவங்க வந்து வைசியராக வரலாம், இல்லை நான் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் லேபராக இருக்குன்னா அவங்க சூத்திரனாக மாறலாம். அப்போ ஒரே குடும்பத்தில் குணத்தின் அடிப்படையில் 4 பேரும் 4 வகையாக பிரிக்கப்படலாம். இது என்னது குடும்பத்தின் அடிப்படையில் அப்படி அப்பா பிராமணனா அம்மா பையனும் பிராமணன், பையன் பிராமணா பேரனும் பிராமணன் அப்படி வரக்கூடாது. இது குணத்தின் அடிப்படையில். ஏன்னா ஒருத்தொருத்தவங்களுக்கும் குணங்களுக்கும் ஒருத்தொருத்தவங்களுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், தகுதிகள் இருக்கும். இப்போ முடி வெட்டுற பையன் முடி தான் வெட்டணும் கிடையாது, அவனும் பிராமணராக மாறலாம். பிராமண பையன் பிராமணாக இருக்கணும் எந்த இல்லை, அவனும் சிக்கன் மட்டன் சிகரெட் அடிப்பான், அவனும் சுத்திரனாக மாறலாம். அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸை பண்ணணும் இல்லை, அவங்களும் சத்திரியனாக ஆகலாம் பையன். இந்தமாரி எல்லாம் மிக்ஸ் ஆகும், அவங்க குணத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுது இப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அது நம்ம ஆள் தான் என்ன பண்ணுவாங்க, இருங்க வர வருவோம். இப்போ நம்ம என்ன நடந்துச்சு, ஆரம்பத்தில் காலகட்டத்தில் இது சரியாக சத்திய யுகத்தில் திரேதா யுகத்தில் சரியாக வந்தாலும் கலியுக அந்த காலங்கள் ஓட இந்த ஜட உலகத்தோடைய இந்த மாயா உலகத்தோடைய தாக்கம் அதிகம் வரும். அப்போ இதென்ன ஆச்சு, போக போக காலங்கள் ஓட இது அந்த பிராமண குலத்தில் உள்ளவங்க இந்த பிராமணராகவே அவங்க ஃபேமிலி எல்லாமே பிராமணராகவே கொண்டு வந்து நீங்கள் தகுதி இருக்கோ இல்லையோ நீ பிராமணா. அதே போல் சத்திரியா வைஷ்யா சுத்ரா, நீ சுத்ரன்னா நீ லேபர். அப்போ உன் பையனும் உன் பிள்ளையும் லேபர், நீ டாக்டருக்கு படிக்கக்கூடாது. உன் பிள்ளை நீ லேபர்னா அவங்களும் லேபர், அவங்க பையனும் லேபர். அப்போ இப்படியே பிரிக்கும் போது இது என்ன ஆச்சு, அடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போய் இது ஜாதியின் அடிப்படையில் இது பிரிக்கப்பட்டுருச்சு, ஓகேவா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த இந்தியாவில் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா வர்ணாசிர தர்மத்தை அதிகமாக பாய்காட் பண்ணுறது எந்த மாநிலம்? தமிழ்நாடு தான் இதுக்கு முழுக்க எகென்ஸ்ட். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது பல கருத்துக்கள் சொல்லி இது பாய்காட் பண்ணுவாங்க. பட் மகாபிரபு அதுக்கு முன்னுக்கே சில விஷயங்கள் இந்த பூமியில் பண்ணிட்டு போயிருக்கிறார். மகாபிரபு என்ன பண்ணாருன்னா, அவர் இந்த வர்ணாசிர தர்மம் ஓகே, இது இந்த சிஸ்டம் இஸ் ஓகே, பட் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கரப்டட் ஆயிரும். கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கரப்டட் ஆயிரும். அதனால தான் சில புரோபாதம் நல்லா பாருங்கள், அவர் வெள்ளைக்காரங்கள் எல்லாத்தையும் அவங்களாம் சுத்தரெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எந்த ஒரு நாலேஜும் இருக்காது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்காது. அவங்க அப்படியே மிருகம் போல தான் இருப்பாங்க, சும்மா வாழ்ந்தோம் சாகலாம், சும்மா சிகரெட் அடிச்சுட்டே சும்மா கஞ்சா அடிச்சுட்டு இப்படி தான் இருந்தாங்க நிறைய பேர் இப்பீஸ். அப்போ புரோபாதம் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளே ஒருத்தவங்களை கொண்டு வரணும்னா அவங்க கண்டிப்பாக பிராமண குவாலிட்டி இருக்கணும். நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், பிராமணராக பிறந்தாலும் மட்டும்தான் பகவான் அடையணும் இல்லை, பிராமண குவாலிட்டி அது பகவானோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நம்ம ஈஸியாக கொண்டு போகும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உதாரணத்துக்கு நம்ம இந்த நாட்டில் ஏதாச்சும் நான் நல்லா என்ன சொல்கிறது, நான் நாட்டை பாதுகாக்கணும்னு நினச்சா நீங்கள் போலீஸு அந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், இல்லை ஆர்மியில் ஜாயின் பண்ணணும். மேபி உங்களுக்கு ஆர்மி பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு ஆர்மி ஒரு மாதிரி உங்களுக்கு கெட்ட அதை பற்றி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கலாம். ஆனால் அந்த ஆர்மி என்ற அந்த பொசிஷன் இல்லை போலீஸ் என்ற பொசிஷன் அது கெட்டது இல்லை, அதில் இருந்தவங்க மேபி கெட்டவங்களாக இருந்திருக்கலாம். புரியுதா ரமேஷ் பிரபு? போலீஸாக இருந்தவங்க ஆர்மியாக இருந்தவங்க மேபி அதில் இருந்த நபர் அந்த பர்சன்
கொஞ்சம் மேபி வந்து ராங்காக ஆக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் போலீஸ் அண்ட் ஆர்மி என்ற அந்த கேட்டகரி இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவ் இல்லை. புரியுதா ரமேஷ் பிரபு? அதே போல் பிராமணா அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் ஒரு பிராமணா கெட்டவங்க, பிராமணனா அவங்க அப்படி இல்லை. பிராமண என்ற குவாலிட்டியில், பிராமணன் என்ற கேட்டகரியில் இருந்த நபர்கள், இருந்த பர்சன், அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், மிஸ்டேக் நடந்திருக்கு. ஆனால் பிராமண என்ற தகுதி, அந்த பிராமண என்ற அந்த குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து கெட்டது இல்லை. பிராமண என்ற கிளாஸுக்கு அது கெட்டதில்லை. புரியுதா? அதில் தான் ப்ரோபா என்ன பண்ணார், அவர் ஆப்போசிட்டாக பண்ணார். என்ன பண்ணார், அதாவது வந்து சாஸ்திரத்தில் வந்து கடலை கடந்து வெளியில் போகக்கூடாது. அதாவது ஒரு பிராமணா கடலை கடந்து ஒரு கடலை கடந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. அவன் போனான்னா அவன் சுத்ரன். ஓகே, சாஸ்திரத்தில் போட்ட யூஸ் ஒரிஜினல். ஆனால் புரோபா என்ன பண்ணுறாரு, ஜென்மாஷ்டமி டைமில் 1965 அவர் என்ன பண்ணுறாரு, ஜென்மாஷ்டமிக்கு எல்லாம் பிருந்தாவனத்துக்கு போகிறாங்க. சில புரோபாத பிருந்தாவனத்தில் வெளியாகி அவர் என்ன பண்ணாரு, போஸ்டனுக்கு போகிறாரு, சரி யூஎஸ்க்கு போகிறாரு, அமெரிக்காவுக்கு போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் சொல்கிறாங்க, சுவாமிஜி எதுக்கு தேவையில்லாத வம்பு இல்லை, இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்க்கணும். மகாபிரபோட விஷயம், இந்த கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும். தென் என்ன பண்ணுற, புரோபாதம் வெளியே போகிறார். வெளியே போய் என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் வந்து எகென்ஸ்டாக மாறுவாங்க. என்றைக்குமே நீங்கள் ஒரு நல்லது செய்யணும் வரும்போது, அது வீட்டுக்காக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு இருந்தாலும் சரி, உலகத்துக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்லது செய்ய வரும்போது நிறையா உங்களுக்கு மேலே நெகட்டிவ் கமெண்ட் வரும். அப்போ நிறைய பேர் நெகட்டிவ் வந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு, அவர் வந்து பிராமண தகுதி இழந்துட்டார் சில புரோபாதர், அப்படி நிறைய வரும். பட் அல்டிமேட் கோல் வந்து என்னதுன்னா, இந்த கிருஷ்ணா பற்றி போய் சேர்க்கணும். என்ன பண்ணுற, வெள்ளைக்காரங்க எல்லாத்தையும் பிராமண தகுதியை நீங்கள் வரணும், பிராமண தகுதியை நீங்கள் அடையணும், பிராமண குவாலிட்டி எடுத்துக்கணும், பிராமண குலத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் பிராமணம் கிடையாது, யார் வேணாலும் அந்த தகுதிக்கு வரலான்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டை வந்து உடச்சி தூளாக்கி அதை மாற்றி அமைச்சது. அதில் நிறைய பேருக்கு பல பங்குகள் இருந்தாலும், ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரிய காலத்துலேருந்து இருந்தாலும், சில புரோபாதருக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா பிராமணர்கள் என்ற கேட்டகரி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது மிகப்பெரிய வந்து அதனால் பல சமூகங்கள் வந்து அது பிரச்சனையாக உள்ளாயிருக்கு அந்த காலகட்டத்தில். ஏன்னா ஜாதியின் அடிப்படையில் நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு பக்தர் கனகதாஸ் எடுத்துக்கோங்க. யூபியில் அது உடுப்பி கிருஷ்ணர் கோயில் இருக்குது, அதில் பக்தர் கனகதாஸ், இன்னும் பல வகையான பக்தர்கள் கதைகள் இருக்குது. கீழ் குளத்தில் பிறந்தவங்க, அவங்களாம் கோயிலுக்கே போக முடியாது. இப்போ பக்தர் கனகதாஸ் பார்த்திங்கன்னா, அவருக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து லோ கிளாஸில் உள்ள கீழ் ஜாதியில் பிறந்த ஒரு குளம். அப்போ அந்த டெம்பிள் வந்து, இப்போ டெம்பிள் எப்படி இருக்குன்னா, அவங்களாம் வந்து டெம்பிளுக்கு டெம்பிளுக்கு பகவான் எங்கே பார்க்குறோ அந்த சைடு வர முடியாது. இவங்களாம் டெம்பிளுக்கு பின்னாடி தான் நிற்கணும், சைடில் தான் நிற்கணும். அப்போ செவ்வூரில் ஃபுல்லாக மறைச்சிருக்கும். அவள் பக்த கனகதாஸுக்காக பகவானே வந்து ஒரு 90 டிகிரி வந்து செவுத்தை உடச்சி திரும்பிட்டார். நீங்கள் இப்பயே போய் பார்த்தாலும் பகவான் நீங்கள் நேரடியான பாதையில் இருக்க மாட்டார். அவர் திரும்பி பார்க்க அந்த சைடு பார்த்துட்டு இருப்பார். காரணம், தன் பக்தனுக்காக திரும்பினார். அப்போ பகவான் எதுக்கு உருவாக்குனாரோ இந்த கேட்டகரியை, அதுக்கு மனிதர்கள் பயன்படுத்தாமல் கலியுகத்தோட இன்ஃப்ளூன்ஸில் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே மாற்ற அமைக்கப்பட்டுச்சு. அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, அவர் திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, திருப்பி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சைத்தன்ய மகாபிரபு வராரு. அவர் என்ன பண்ணார், கலோ சூத்ர சம்பவா, கலியுகத்தில் எல்லாருமே சூத்திரர்கள் தான், எல்லாமே லோ கிளாஸ் தான். இங்கே நீ மேலே நான் கீழே அப்படி கிடையவே கிடையாது. யார் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறான், யார் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுறாங்க, இஸ் அ ஹை கிளாஸ். அதனால தான் சில புரோபாதர் வந்து மகாபிரபு வழியில் வர்றதுனால வெள்ளைக்காரவங்களை வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பிராமண தகுதியாக்கி அவங்கள விக்கிரக சேவைக்குள்ளே எடுத்து வந்தார். ஓகேவா? இன்னொன்று சாஸ்திரம் என்ன போட்டிருக்குன்னா, வெளிநாட்டில் உள்ளவங்க, வெள்ளத்தோல் உள்ளவங்க, அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் உள்ளவங்க வந்து மிளேச்சான்னு சொல்லும். சாஸ்திரத்தில் வேதங்களில் மிளேச்சான்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த டிசிப்ளினும் இல்லை, அவங்க வந்து எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்களாம் லோ கிளாஸ் தான் சாஸ்திரம் சொல்லப்படுது. அது புரோபா என்ன பண்ணார், மகாபிரபு என்ன சொல்கிறாரு, எல்லாருக்குமே யார் வேணாலும் பிராமண தகுதியை எடுத்துக்கலாம். அப்போ தென் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்களை உள்ளே கொண்டு வந்தார். வெள்ளைக்காரங்க உள்ளே வரும்போது ஆல்ரெடி புரோபாதர் வந்து இந்தியாவிலேருந்து பிருந்தாவனத்துக்கு வரும்போது ஆல்ரெடி சில வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து இந்தியன் ஏர்போர்ட்டில் பார்த்த உடனே என்னடா குடுமையில் வச்சுட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு காவி சட்டெல்லாம் போட்டு வராங்கன்னு பார்த்து நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியம். அப்போ புரோபாதர் வரும்போது அவங்க வந்து எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னா, ஃபுல்லாக வந்து பல்லாக்கில் தூக்கி தான் பிருந்தாவனத்துக்குள்ளே வருவாங்க. அப்போ வெள்ளைக்காரங்க ஃபுல்லாக வந்து புரோபாதரை வந்து கொண்டாடும் போது சுற்றி இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு புரியாது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னடா இவனுக்கு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு.
அப்போ சொல்லி அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சு. இப்போ கூட அந்த வீடியோ இருக்கான்னு தெரியல. நீங்கள் பாம்பேயில் பிரபுபாதம் மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ரோக்ராம் செஞ்சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூன்லாம் கட்டி விட்டுருப்பாங்க, பெரிய பலூன்லாம் ஹரே கிருஷ்ணாலாம் சொல்லி போட்டு. இப்போ அந்த இது கர்னிவல் நடந்துச்சுன்னா கர்னிவல் ஒரு பெரிய பலூன் கட்ட மாட்டாங்க, அப்படியே மேலே சுற்றிட்டு இருக்கும் பெரிய பலூன். அந்தமாரி பிரபுபாதம் பெருசாக ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஆரத்தியெல்லாம் நடக்கும், கீர்த்தனம் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுபாதம் வந்து என்னோட கணிப்பில் அவர் வந்து இந்த லோக்கல் பீப்புள் இவங்களுக்கு பார்க்குறதுக்காகவே அவர் அதை செஞ்சுருக்காரு. அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் தான் ஆர்த்தி போடுவாங்க, வெள்ளைக்காரன் தான் அந்த ட்ரெஸ்ஸிங் அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க, வெள்ளைக்காரன் தான் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க, பெங்காலியில் பேசுவாங்க. அவங்க பிரபுபாதம் சும்மா ஜஸ்ட் அப்படி நாக்கள் அப்படியே உட்காந்து பார்த்து தான் இருப்பார். அவர் கொஞ்சம் தான் பேசுவார். மற்ற எல்லா ஆக்டிவிட்டி அவங்க செய்ய வருவாங்க. காரணம்னா எல்லாருக்கும் எல்லா தகுதியும் வந்து கிடைக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திரௌபதி என்ன சொல்கிறாங்கன்னா, திரௌபதி அந்த பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளது பேச்சால் சமத்துவ உணர்வு இருந்தது. சமத்துவம்னா எல்லாருக்கும் சமமாக பார்க்கணும். ஓகேவா? ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்க, அவங்கள வந்து கீழே போட்டு அமுக்காமல், ஒருத்தவங்க வந்து பெரிய உயர்ந்து கொளுத்துருக்காங்க அவங்கள வந்து தூக்கி பேசிட்டு ஒருத்தவங்க கீழே இருக்கிற அவங்கள போது மதிக்கக்கூடாது, எல்லாரையும் சமமாக பார்க்கணும். அதனால தான் பகவத்கீதை சொல்லப்படுது, வித்யா வினய சம்பன்னி பிராமணி கவி அஷ்டினி சுனிச்சவே சுவாபாகியச்சா பண்டிதா சமதர்ஷனா. யார் ஒருத்தன் மனிதன் மிருகம் ஆடு மாடு எல்லாத்தையும் சமமாக பார்க்குறானோ அப்போ தான் அவன் பண்டிதா சமதர்ஷனா. இது தட் பர்சன் இஸ் அ பண்டிட். பண்டிட்னா வந்து என்னது, எப்படி அவங்க சமமாக பார்ப்பாங்க? எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் வந்து பகவான் பரமாத்மா இருக்கிறாரு, அந்த நாலேஜ் வரணும். அப்போ யோமாம் பஷ்யத்தி சர்வத்திர, அதாவது என்னதுன்னா எல்லாத்துலேயும் வந்து அவங்க பகவான் பார்ப்பாங்க. அப்போ யார் வந்து பகவானை பார்க்க முடியும்? பக்தி பாதையை வந்து சரியாக பின்பற்றுவங்களை மட்டும்தான் எல்லாத்தையும் பகவான் பார்க்க முடியும். இப்போ திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து பசங்க வந்து செத்து வந்து ரத்தம் சொட்ட கீழே கிடக்கிறாங்க. ஆனால் இருந்த போதிலும் அவங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அஸ்வத்தாமனை வந்து பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்க வந்து எந்த நிலையில் இருந்து அவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பேசுகிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து என்னது பக்த என்ற நிலையிலிருந்து நம்ம எப்பவுமே நடந்துக்கணும். எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் நம்ம வந்து பக்தர்கள். ஆக்சுவலி வந்து நான் வந்து நேற்று கூட சொல்லி நிறைய சொல்லுவேன், ஆக்சுவலி நம்ம வந்து பக்தர்கள் சொல்லி நம்ம க்ளைம் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னது அது வரைஜாமதி? நோ, அது ஓகே. நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னது ப்ரூஃப் சொல்லாதீங்க. வருவோம் நீங்கள் கிளாஸ் இருந்தீங்க, ப்ரூஃப் வந்தார். யார் மாற்றி சொல்லுறீங்களா? தனமாதிரி சொல்லுங்க. பக்த ஜீவனா நம்ம பக்தி பண்ணுறோம், ஓகே, நம்ம பயிற்சி பண்ணியிருக்கிறோம், ஓகேவா? ஆனால் நம்ம பக்தர்கள் கேட்டகரிக்கு இன்னும் வரலை. அதுக்கு முன்னுக்கு ஒரு பேர் இருக்குது. நம்ம பேர் என்னது? தொண்டர்களா? கட்சி தொண்டர்களா வருவா? என்னது? மாதாஜி கமான், தனா மாதாஜி கமான். நம்மளுக்கு பேர் வந்து என்ன? சாதகர்கள், சாதகா. சாதகானா வந்து என்னதுன்னா பக்தி என்ற ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன், அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. பக்தியில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து இப்போ பயிற்சி பண்ணியிருக்கோம். ரோட்டில் காடி ஓட்டுறவங்களுக்கும் டிரைவிங் லைசன்ஸில் உள்ள காடி ஓட்டுறவங்களும் 2 பேரும் ரோட்டில் தான் ஓட்டுவாங்க. அது 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லை ரமேஷ் பிரபு? ரோட்டில் நார்மலாக காடி ஓட்டு போகிற ஒரு அக்காவுக்கும் டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து ஒருத்தங்க காடி எடுத்து வந்து ஓட்டுற ஒரு இன்னொரு பொண்ணுக்கும் 2 பேரும் பெண்கள் தான். ஆனால் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டுக்கா இல்லையா? 2 பேரும் ஓட்டுற காடிக்கு டிஃப்ரெண்ட்டுக்கா இல்லையா பிரபு? ரோட்டில் சாதாரணமாக போகிற காடிக்கும் டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து ஒருத்தவங்க காடி எடுத்து ஓட்டுறாங்க வச்சிங்களேன், அவங்க ட்ரைனிங் போகிறாங்க, இப்போ ட்ரைனிங் போயிருக்காங்க. 2த்துக்கும் வித்தியாசமாக இருக்கா இல்லையா? 2மே காடி தான், 2மே ரோட்டில் தான் ஓடுது, பார்க்க சேமாக தான் இருக்கும். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், ஓகேவா? இங்கே வந்து ஸ்மூத்தாக போய் நவரியா நானாக எப்பயோ லைசன்ஸ் எடுத்துட்டு. அதே போல் தான் நம்ம எல்லாம் பார்க்குறதுக்கு திலக்கு, கட்டி மாலை, குடுமி வச்சுக்கிறது, ஒயிட் சட்டை போடுறது, இதெல்லாம் பண்ணுறது, டிவோட்டி லட்சணங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து வந்த பக்தர்கள், சாதகா, ஓகேவா? இதெல்லாம் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து கொடுக்குற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பக்தியை பயிற்சி பண்ணி பக்தி என்ற நிலைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் லைசன்ஸ் வாங்கின ஒரு டிரைவர் மாதிரி. அப்போ அது வந்து அந்த டைமில் தான் நம்ம வந்து பக்தர்கள் நிலையை நம்ம க்ளைம் பண்ண முடியும். சரி, சாதகாவுக்கும் பக்தர்களுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து என்னதுன்னா, சாதகா வந்து பயிற்சி பண்ணணும்.
நாலேஜை எக்வயர் பண்ணிகிட்டே இருக்கணும், நாலேஜை வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், நிறைய கேட்கணும், நிறையா படிக்கணும், நம்பிக்கையை நிறையா வளர்த்துக்கணும், அப்போ தான் பக்தன் என்ற கேட்டகரிக்குள்ளே வருவோம். அப்போ தான் திரௌபதியோடைய குணங்களை நம்மளுக்கு புரிய வரும். திரௌபதி பக்தன் என்ற நிலைக்குள்ளே இருக்கிறாங்க. பக்தர் என்ற நிலையிலிருந்து அவங்க இந்த சிச்சுவேஷனை ஆன்சர் பண்ணுறாங்க. புரியுதா பிரபு? திரௌபதி ஆனால் சாதாரண நம்மளை கொண்டு இப்போ ரமேஷ் பிரபு திரௌபதி விலக்கிட்டு ரமேஷ் பிரபு உட்கார வச்சுங்களேன். அப்போ அங்கே என்ன அர்ஜுனா, நான் நினச்சேன் அஸ்வத்தாமனை கழுத்தை வெட்டி தான் எடுத்து வருவனே, நீ ஒன்றும் வெட்டலையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஒன்று வெட்ட முன்னே பேசியிருக்கேன், எட்டு அறுவால தீவு வேலை இளநீ சும்மா சீவு. அதுக்கப்புறம் டைலாக் வச்சுக்கலாம். போயிடுச்சு, ஒன்று போனால் முடிச்சிடுவோம், 5 போயிருக்கு. அப்போ நம்ம என்னென்னா நம்ம சாதக நிலையை பேசுகிறோம். அப்போ திரௌபதி பாருங்க, நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம இது கதையாக பார்க்குறோம். ஆனால் திரௌபதி முன்னுக்கு 5 பசங்க தலை இல்லை பிரபு, முண்டமாக 5 பேர் படுத்துருக்குறாங்க. ஓகேவா? 5 தலை தனியாக நிற்கிது, ரத்தம் 6 ஓடுது. ஆனால் இருந்தாலும் அவங்க காமன் கம்போஸ்டாக பேசிட்டு இருக்கிறாங்க. புரியுதா ரவி பிரபு? இது எதனால் முடியும்? இது எதனால் முடியும்? பக்தர் என்ற நிலைக்குள்ளே வந்தால் தான் முடியும். இப்போ நம்ம யார் பிரபு? என்ன பேர் சொன்ன மாதிரி ரவி சொல்லுங்கள், ரவி சொல்லுங்க. சாதகா. நம்ம சாதகா. ஓகேவா? ஜெனரலாக நம்ம டிவோடி சொல்லிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி நம்ம சாதகா நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம். நம்மளுக்கும் பக்தர்களுக்கும், சாதகாக்கும் பக்தருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. என்னது? அதான் பிரபு, லைசன்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ஓட்டுறவங்களுக்கும் மெயினாக காடி நார்மலாக ஓட்டுறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுங்கண்ணே. அதே போல் நம்மளுக்கும் பக்தர் என்ற நிலையில் இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? என்ன லைசன்ஸ் மாதிரி கரெக்டான பதில் சொல்லுங்கள். நீங்கள் பொதுவாக பதில் சொல்லக்கூடாது. சிந்தனையா? சரி, வேற? இல்லை, நம்மளுக்கும் சாதகாவுக்கும் நிறைய விஷயம் தெரியுதா, கிளாஸ்லாம் நிறையா ஓடுதா. சாதகாவுக்கும் பக்தருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ரெண்டு கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று நம்பிக்கையில் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஃபெய்த். ஒன்று நம்பிக்கையில் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று பிரபு சரணாகதி. சரணாகதியில் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சரணாகதி இருக்கும். நம்பிக்கை 20% இருந்துச்சுன்னா சரணாகதி 10% தான் இருக்கும். நம்பிக்கை 100 to 100% இருந்துச்சுன்னா சரணாகதி 100% இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம நம்மளே நம்ம நெஞ்சை தொட்டு கேட்டுவிட்டோன்னா நம்ம பக்தரா இல்லை சாதகா கேட்டிங்கன்னா நம்ம மனசுலேருந்து ஒரு வாய்ஸ் வரும், நீ சாதகா தான், இன்னும் பக்த நிலைக்கு வரல, சாதகா கூட ஒழுங்காக பண்ண மாட்டேற. நல்லா ஞாபகம். சாதனாவை ஒழுங்காக பண்ணணும். சாதனா என்னது? ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி, ஜாபம் எல்லாமே, கிளாஸ் கேட்குறது, டிசிப்ளின், வைஷ்ணவ எட்டிகேட்டு, எப்படி மற்றவங்க பழகணும். அதில் முக்கியமான பழகிறதுல நம்ம முக்கியமான சாதனை என்னதுன்னா சாண்டிங் இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு, நான் சிசாஷ்டாங்க பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. ஓகேவா? சிசாஷ்டாங்க கிளாஸ் நான் பேசியிருக்கேன். ஆனால் நடுவில் 2 வாரம் கேப் விட்ருக்கேன், ஏன்னா ரத யாத்திரை பற்றி பேசுறதுனால. சிசாஷ்டாங்கத்தில் 8 அஷ்டாங்கம் மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு 8 ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. சிசாஷ்டாங்கத்தை அன்னாடிக்கு நம்ம படிக்கணும். அதே படிக்கிறீங்களா? கால படிக்கணும் பிரபு. சிசாஷ்டாங்க ஃபோனில் வச்சு அன்னாடிக்கு தட்டி படிக்கணும். சாண்டிங் ஓகே பிரபு, சிசாஷ்டாங்கம் படிக்கணும். நான் அனுப்பிவிட்றேன், திருப்பி குறிப்பிட வேண்டாம், பல வாரம் அனுப்பிவிட்டேன், திருப்பி அனுப்பிவிட்றேன். சிசாஷ்டாங்கத்தை பார்த்தீங்கன்னா 8 ஸ்லோகம் மகாபிரபு தன் வாயிலேருந்து கொடுத்து போயிருப்பார். 8க்குள்ளே மொத்தத்தையும் அடக்கிட்டார் எல்லாத்தையும். அதில் 1வது ஸ்லோகம் சொல்லுங்கள் விஜய். 1வது ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம் பகவான்கிட்ட எப்படி சம்பந்தம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, 4வது 5வது 6வது அந்த கனெக்ட் பண்ண பிறகு பக்தி சம்பந்தம் அபிதேனா அது பக்தி பற்றி சொல்கிறாரு. 4, 5, 6வது ஸ்லோகம். 7, 8 பார்த்தீங்கன்னா அந்த பக்தி பண்ண பிறகு வரக்கூடிய பிரயோஜனம், பிரேம பக்தி பற்றி பேசுகிறாரு. ஒருத்தவங்க சம்பந்த ஞானம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த 3 ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுது? மகாமந்திரத்தை பற்றி சொல்லப்படுது. மகாமந்திரத்தை ஒழுங்காக சாண்டிங் பண்ணால் மனசு க்ளீன் ஆகும். க்ளீன் ஆகணும். சம்பந்தம் வரணும்னா மனசு க்ளீன் ஆகணும். 2வது ஸ்லோகம் என்ன சொல்லப்படுது? நாமத்தோட பவர், நாமத்தை சொல்லணும்.
அதில் என்ன சொல்லிக்காருன்னா, நாமத்தோட பவர்லாம் தெரிஞ்சும் நம்ம நாமம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, நாமம் சொல்லணும். மூணாவது தான் இந்த சம்பந்த ஞானத்திலே இருந்தாலும் வச்சுங்க, இந்த மூணாவது ஸ்லோகம் இருக்குல்ல, இதுதான் வந்து சம்பந்தத்திலேருந்து நம்மளை பக்தி ட்ராக்கு கொண்டு போகிற ஸ்லோகம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த மூணாவது ஸ்லோகத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் நாலாவது கேட்டகரி ஸ்லோகத்துக்கு போயிடலாம். அதாவது நீங்கள் வந்து மூணாவது ஸ்லோகத்தை வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து சம்பந்த ஞானத்திலேருந்து உங்களை வந்து அபிதய ஞானம், அது அபிதயனா பக்திக்குள்ளே கொண்டு போகும். அது என்ன சொல்கிறாரு கரெக்டாக மூணாவது ஸ்லோகம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? திருநாடு அபி சுனிச்சேன தரோர் இவ செய் சொன்ன அம்மானத்தன கீர்த்தனை சதஹாரி. நீ வந்து இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணு ரமேஷ் பிரபு அப்படின்னு மகாபிரபு சொல்கிறாரு. என்னது 3? இந்த 3 ஃபாலோ பண்ணினா நீ 4வது கேட்டகரிக்குள்ளே உள்ளே புந்துடலாம். அதாவது பக்தி பாதைக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு இந்த 3 ஃபார்மேட்டை நீ ஃபாலோ பண்ணணும். 3 பாயிண்ட்டு: சகிப்புத்தன்மை, சுனிச்சேன சை சொன்ன அமனமானத்தின சகிப்புத்தன்மை, முதல் வந்து ஹம்பல்னஸ், பணிவு. 2வது டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை. 3வது மற்றவங்களுக்கு மரியாதை கூட நீ மரியாதை எதிர்பார்க்காத. இந்த 3 யார் கரெக்டாக செய்கிறீங்களோ கீர்த்தனியா சதாஹாரி. அதில் வந்து என்ன ஆகுது, இந்த 3 செஞ்ச பிறகு நம்ம வந்து சம்பந்த ஞானத்துலேருந்து ட்ராக்லேருந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பக்திக்குள்ளே பூந்துருவோம். நம்ம பக்திக்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே பூரணுன்னா நம்ம இந்த 3 விஷயத்த 100% ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் 4வது என்ன சொல்கிறாரு, அதனது பணம், காசு, பெண்கள் இதை பக்கம் ஆசைப்பட மாட்டோம். இது நடந்தால் தான் இந்த இது வரும். கணக்கா, காமினி, பிரதிஷ்டா, பேர், புகழ், பணம், இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டோம். அப்போ இதெல்லாம் எங்கே நடக்குது? பக்திக்குள்ளே நடக்கும். பக்திக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் எதை பற்றி ஆசைப்பட மாட்டீங்க. நீங்கள் நல்லா சிசா சங்கத்தை நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா அதுக்கும் நிறைய இருக்குது மாதாஜி. முடிஞ்ச கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சிசா, நான் பக்தி உற்சவ கிளாஸில் நிறைய ஆச்சாரியர்கிட்ட நிறைய பாயிண்ட் வச்சுருக்கேன். அப்போ அந்த 4வது, 5வது, 6வது பக்தி. அப்போ 4வது என்ன சொல்கிறாரு, எடுத்தோன்னே காசு, பணம் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து அதில் வந்து வேணான்னு சொல்லலை ரமேஷ் பிரபு. உங்கள் மனசில் உள்ள கேள்வி எனக்கு புரியுது. வேணான்னு சொல்லலை. இப்போ டெம்பிள் எப்படி நடத்துறது, அது மேலே இருக்க ஆசைகள் போயிடும். புரோபாத 40 ரூபா வச்சு எடுத்துகிட்டு போனார். 40 ரூபா 108 கோயில் கட்டினார். எப்படி பிரபு? லக்ஷ்மி தேவியே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ 5வது ஸ்லோகம் வந்து என்னது, அவரோட திருவடி பாதத்தில் எப்போதும் நம்ம வந்து சரணாகதி அடையணும். இது பக்திக்குள் நடக்கும். 6வது வந்து என்னது, 6வது வந்து என்னதுன்னா, நாம ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு தொண்டை அடைக்கும், அழுக வரும், எனக்கு எல்லா வகை எக்ஸ்பிரஷன் வரும். இதெல்லாம் பக்திக்குள் நடக்கும். அப்போ பக்தியில் வந்து அந்த தொண்டையெல்லாம் அடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த 6வது ஸ்லோகத்தில் 7வது வந்து போகும்போது 7வது வந்து என்னன்னா பிரேம பக்தி. 7, 8 வந்து பார்த்தீங்கன்னா பிரேம பக்தி. அப்போ அங்கேயே நாங்கள் ஜம்ப் பண்ணும்போது அப்போ 6வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். 6வது ஸ்லோகம் என்னதுன்னா, உங்களுக்கு நாமத்தில் டேஸ்ட் வரணும். டேஸ்ட் வந்தால் தான் நீங்கள் வந்து என்ன அது எல்லா வகையான எக்ஸ்பிரஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நாமத்தில் டேஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு முதல்ல கண்ணில் அழுக வரும். நாமத்தில் டேஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பாட்டு கேட்டோன்னா முடியல எழுந்திருக்குமே, அந்தமாரி வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிரஷன் வரும். நாமத்தில் டேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல் வந்து ஆனந்தமாக இருப்பீங்க. இது நடந்தால் தான் நீங்கள் 7வதுக்குள்ளே போக முடியும். புரிதா இப்போ? இப்போ 7, 8 வந்து என்னது பிரேம பக்தி. அப்போ அதில் என்ன நடக்கும், யுகா இத நிமேக்ஷன சக்ஷுஷா பிரபு சாய் சூன்யா ஜெகசம் கோவிந்த விரகணமே, பகவானே நான் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேனே, நான் எப்போ உங்கள்கிட்ட வரப்போகிறேன், அந்த பிரிவு வந்து ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து பகவானை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதுக்கு அழுவே மாட்டோம். பாட்டி செத்துட்டா, அம்மா செத்துட்டா, ஆதா செத்துட்டா, இதுக்கு தான் அழுவோம். ஆக்சுவலி இந்த அழுகை வந்து இட்ஸ் மெட்டீரியல் கிரைம். ஓகேவா? சாரி டு சே. நம்ம எப்படி வேணால் அழுகலாம். ஐயோ நேற்று கூட இருந்தீங்களே, இன்னைக்கு கிளம்பி, இதெல்லாம் மெட்டீரியல். ஓகேவா? இப்போ இதே மாதிரி போன பிரிவில் நம்மளுக்கு வந்து குடும்பம் வந்துச்சு, அதுக்கு பிறகு குடும்பம் வந்துச்சு. இந்த அழுகை வந்து ஒரு எமோஷ்னல், இந்த காலகட்டத்தில் நம்ம கூட இருக்கும். ஓகே, ஒரு நல்லது தான். ஆனால் அந்த அழுகை வந்து இஸ் மெட்டீரியல் உலகத்தில் உள்ளது. பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோமே, ஐயோ எப்படா பகவானை பற்றி போக போகிறோம், அந்த அழுகை வரும் பாருங்க, அது வந்து இஸ் பிரேம பக்தி. அப்போ சம்பந்தா, அப்புறம் அபிதய பக்தி, இதை கடந்து நீங்கள் பிரேம பக்திக்குள்ளே வந்தால் தான், ஐயோ நான் எப்போ நான் பகவான்கிட்ட போக போகிறேன், அந்த அந்த எப்போ நான் அவர்கிட்ட போக போகிறேன்னு சொல்லி அந்த ஆர்வம் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையனை வந்து அம்மா அப்பா கிட்டேருந்து பிரித்து கேம்புக்கு, ஸ்கூல் கேம்ப் கொண்டு போயிட்டாங்க. இல்லைனா வந்து பாட்டி வீட்டுக்கு, சொந்தக்கார வீட்டுக்கு, பிடிக்காத வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? அவன் அங்கே போன பிறகு என்ன நினைப்பான், எப்படா வீட்டுக்கு வரலாம், எப்போ வீட்டுக்கு வரலாம், எப்போ வீட்டுக்கு, உண்மையிலே இருப்போம், உண்மையிலே மிஸ் இருப்போம், எப்போ வீட்டுக்கு வரலாம்னு நினைப்பாங்க. ஏன்? அங்கே வந்து என்னென்னா முழுக்க சிந்தனை ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் உள்ள என்ஜாய்மெண்ட்லாம் தெரியும். ஐயோ வீட்டில் இருந்தால் இப்படி இருக்கலாமே, இங்கே ஒன்றும் போக முடியல, சோஃபாலே உட்கார சொல்கிறாங்களே, இது எங்கேயும் போக முடியலன்னு. ஆனால் என் சொந்தக்கார வீட்டு போனால் அப்படி தான். எங்கள் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அங்கே போனால் தீபாவளி இந்த ஸ்கூல் லீவ்லாம் இருக்குல்ல, அது போய்ட்டா சோஃபாலே தான் உட்காந்துக்கணும். எங்கே போனால், எங்கே போகிறேன் அப்படி. நான் வீடு ஐயோ
நம்ம சும்மாலே நம்ம துருத்துன்னு ஓடுவோம், நம்ம ஒரு நகரை எப்போச்சு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஆயிரும். அப்போ அது எப்போ நம்மளுக்கு புரிய வரும்? நீங்கள் பிரேம பக்தி கெத்தக்குள்ள வந்தால் தான். ஏன் கடைசி வந்து என்னது? ஆஸ்லேஷியாவா பாதராதான் பினஸ்துமா மதரசனா மருமாக தான் கருவுதுவா எதா ததா வா விதா லம்புட மத் பிரணாத சுசாயே நபரை. அதான் கடைசி தான் 100% முழு சரணகதி. பகவானே, என்னை அடித்தாலும் சரி, என்னை உதைச்சாலும் சரி, என்னை சாக அடித்தாலும் சரி, நான் உன்னை விட்டு ஒருபோதும் நான் உன்னை பிரிய மாட்டேன். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 22 மார்க்கெட்டில் போட்டு வெளுத்தாங்க. உடம்புலெல்லாம் எல்லாமே ரத்த கித்தெல்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட இல்லை, அப்படி ஏசுநாதர் மாரியே ஏசுநாதருடைய சிலுவையில் அடித்தாங்களோ அதுவே திருப்பி ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்பயும் அவர் நாம ஜபத்தை சொல்கிறத விடலை. யார் பிரபு? ஹரிதாஸ் தாக்கூர். அதுதான் முழு சரணாகதி. என்ன நடந்தாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். பிரகலாத மகாராஜா தூக்கி கிணத்துல போட்டாங்க, பாம்பு கிட்ட போட்டாங்க, யானை கிட்ட போட்டாங்க, எதுவுமே இது பண்ணல. பாண்டவர்கள் பாண்டவர்கள் இந்த குந்தி மகாராணி அவங்களுக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்துச்சு. சாவடிக்க பார்த்தாங்க, விஷம் வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? எப்போவுமே கிருஷ்ணன் மட்டும் நம்பியிருந்தாங்க. திரௌபதி அவங்கள புடவை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவங்க வந்து பகவான் கூப்பிட்டாங்க. இந்தமாரி வந்து நிறைய பேர். இதான் முழு கடைச்சி எண்டிங் சரணாகதி. இது கடைச்சா வரும். அப்போ இதை வந்து முழுக்க அழகாக சிம்பிளிஃபை பண்ணி மகாபிரபு உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னது? சாதனா. அந்த சாதனா பக்தியை பண்ணாதான் நம்ம வந்து முழுக்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த கிருஷ்ண பக்தி வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது சும்மா வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, ஒரு மன அமைதிக்கு அது மட்டும் இல்லை. இதில் மன அமைதி எல்லாமே வரும். ஆனால் முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, இந்த கிருஷ்ண பக்தி இஸ் அ லாஸ்ட் ஜேர்னி. உங்களுடைய பிறவியை வந்து முழுமையாக வந்து முடிக்க போகுது. நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஓடுவாங்க பார்த்தீங்களா ரவி பிரபு, பேட்டன் பாசிங் பார்த்துருக்கீங்களா? பேட்டன் கொடுப்பாங்க. அவங்க வந்து அப்போ அந்த கடைசி ஓட்டம் ஓடுற இருப்பார்ல, அவர் தான் மெயின் ஃபோக்கஸாக வைப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவர் தான் வந்து இந்த வெற்றியை வந்து நிர்ணயிக்கக்கூடியவர். இந்த டீமை ஜெயிக்க தோக்க போதானே. நிறைய வந்து ரிவர்சல் நடக்கும். கடைசியாக வருவாங்க, கடைசியாக பார்த்தா வெட்டிட்டு நேராக வந்து முன்னுக்கு வந்து நிற்பாங்க. அது மாதிரி நடக்கும். அப்போ இந்த நம்ம வந்து கடைசி பேட்டன் வாங்கிட்டு ஓடுவாங்களா, அந்த மாதிரி தான் கிருஷ்ண பக்தி. நம்ம கடைசி ஓட்டத்தில் கடைசி ரன்னிங்கில் இருக்கணும். இந்த பிறவியை முடிக்கக்கூடிய ஒரே சக்தி வந்து கிருஷ்ண பக்திக்கு மட்டும் இருக்குது. கிருஷ்ணரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இந்த சம்சார உலகத்தில் பிறவி திருவள்ளுவர் திருக்குறளில் அழகாக சொல்கிறார். முதல் இது என்னது மாதாஜி பிரபு? திருவள்ளுவரை தமிழ் சொல்ல பிரபு எஸ்கேவா? இல்லை பிரபு அது திருவள்ளுவர் திருக்குறளில் ஒரு கத்துக்கறி கொடுத்துருப்பாரு. அவர் முதல் கத்துக்கறி யாருக்கு கொடுக்குறாரு? கடவுள் வாழ்த்து. ஓகே, பகவான் கடவுளுக்கு சொல்கிறாரு. ஓகேவா? அதில் அவர் வந்து 10 கொடுத்துருப்பார். எல்லாத்தையும் 10 கொடுத்துருப்பார். ஓகே மாதாஜி, இன்னும் இங்கிலீஷ் சொல்ல மாதாஜி டைம் வந்து கொஞ்சம் அப்படியே படித்து பாருங்கள். அதில் எல்லாத்துக்கும் ஒரு கற்றுக் கொடுத்துருப்பார். நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா எப்படி என்ன பண்ணணும், ஒரு எதிரியை நிறைய மாடல் விஷயங்கள் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. 1330 திருக்குறள். ஓகேவா? நிறைய மாடல் விஷயம். அதில் அவர் இந்த முதல் கடவுள் வாழ்த்தில் அவர் வந்து நிறைய கடவுள் பற்றி சொல்லிட்டே வராரு. பகவானை பற்றி தான் சொல்கிறார், மறைமுகமாக சொல்லிகிட்டே வராரு. அதில் கடைசி வந்து 10வது குறள் வந்து பார்த்திங்கன்னா, பிறவி பெருங்கடல் நீந்தாதார் இறைவனடி சேராத. இந்த பிறவி இந்த உலகத்தில் பிறந்திருக்கும். இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறார்? சம்சார கடல் சொல்கிறாரு. இந்த உலகம் வந்து ஒரு கடல் மாதிரி. இதை வந்து பார்த்திங்கன்னா இதை நீந்தி இந்த கரையை வந்து பிடிக்கிறவங்க மட்டும்தான் பகவான் அடைய முடியும். அப்போ இந்த ஏன் கடல் சொல்கிறாங்கன்னா, ஏன் கடல்னா கடலில் வந்து அலைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். புரியுதா ரமேஷ் பிரபு? அப்போ ஒரு அலை வந்தோடனே இன்னொரு அலை அப்படி மாறி வரும். அப்படி மின்னுக்குள்ள எல்லாம் காணப்போயிடும். அப்போ இன்னொரு அலை வரும், இந்த அளவு காணப்படும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துன்பம் இன்பம் திருப்பி பிறக்கிறது, திருப்பி வயசாகிறது, திருப்பி வந்து நோய் வருது, திருப்பி செத்து போயிடுவோம். திருப்பி பிறப்போம், வயசாகும், நோய் வருவோம், செத்து போயிடுவோம். திருப்பியும் வருவோம், வந்து பிறப்போம், வயசாகும், நோய் வரும், செத்து போயிடுவோம். இப்படி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த காட்சியை வந்து பகவான் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இவன் எப்போ இந்த கடலை கடக்க போகிறான்? இவன் எப்போ இந்த ட்ராமா செட்டப்லேருந்து வெளியாக போகிறான்? எப்போ வந்து இந்த எமோஷ்னல் பாண்டிங்லேருந்து எப்போ வந்து வெளியாகி இப்போ அதாவது ஒரு தவுக்கில் இருக்குல்ல, ஃப்ளாக் இருக்குல்ல, ஒரு தவுக்கில் ஒரு தவுக்கில் அந்த கிணத்துக்குள்ளே வேலையில் இருந்துச்சுன்னா கிணத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அது இருக்க தண்ணியை பார்த்து என்ன நினைக்கணும்? ஓ இதுதான் கடல், ஓ இதுதான் உலகம், இப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்கும்.
ஆனால் அந்த கிணத்துக்கு வெளியே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடல் இருக்கும். அதுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. அப்போ நம்ம வந்து அந்த தவளை அந்த அந்த ஃப்ராக் மாதிரி தவளை மாதிரி இந்த கிணத்துக்குள்ளே இந்த சம்சார உலகத்தில் இருந்துட்டு வண்டர்ஃபுல் வேர்ல்ட், ஒரு அழகான கார்டன் பாரு. நல்லா நினச்சி பாருங்கள், இதெல்லாம் அழகாக இருந்தாலும் இது எல்லாமே மெட்டீரியல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பௌதிகமானது. இப்போ உதாரணத்துக்கு சில இடத்துக்கு போனால் நல்ல கார்டன், நல்ல நீர்வீழ்ச்சி, நல்ல வாட்டர் ஃபால், அழகாக இருக்கும், வாட்டர் ஃபென்டாஸ்டிக், பகவானோட கிரியேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் இது எல்லாமே பகவானோடைய என்னது மாயா சக்தியோடைய படைப்பு தான். இது எல்லாமே மாயா. அப்போ இந்த மாயா உலகமே இவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா பகவான் உலகம் வந்து உங்களால் இமேஜின் பண்ணவே முடியாது, யோசிக்கவே முடியாது. நீங்கள் இங்கே பார்க்குறது எத்தனை கலர் பார்க்குறீங்க பிரபு? மேஜராக உள்ள கலர் எத்தனை? ஒரு 12 கலர் இருக்குமா? ஒரு 12 கலர் சொல்லுவாங்க புக்கில், 12 கலர். நீங்கள் அங்கே பகவான் லோகத்தில் நீங்கள் யோசிக்க முடியாத கலர்கள் அங்கே இருக்கும். நம்ம நாலேஜுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் இங்கே எத்தனை வெரைட்டி பழம் பார்ப்பீங்க? இந்த உலகத்தில் எத்தனை வெரைட்டி படிச்சா ஒரு 1000 வெரைட்டி இருக்குமா? 1000 ரூபாய் கூட தான் நினைக்கிறேன். சரி 1000 வச்சுக்கோங்க, ஒரு 10,000 வச்சுக்கோமே. அங்கே வந்து நீங்கள் பார்க்காத கேட்டகரி பழங்கள் அங்கே இருக்கும். இங்கே பூமியில் பாரிஜாதம் பூ நினைக்கிறேன், பாரிஜாதமாக என்னமோ, அது வந்து ஆக்சுவலி வந்து இந்த பூமியில் படைக்கப்பட்ட பூ கிடையாது, மரம் கிடையாது. அது வந்து ருக்மிணி தேவிக்காக பகவான் லோகத்திலேருந்து இந்த பூமிக்கு எடுத்து பகவான் கொண்டு வந்தார், ருக்மிணி தேவிக்காக. அது எங்கே உள்ளது? ஐ திங்க் வந்து சொர்க்கத்தில் உள்ளது நினைக்கிறேன். சொர்க்கமா இல்லை மேலே, ஜஸ்ட் இங்கே மேலே உள்ளது. அந்த மரம் வந்து ஆக்சுவலி இங்கே பூமியில் பறைக்கப்பட்டது கிடையாது. ஆனால் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். ஓகேவா? அப்போ அதேமாரி பகவான் லோகத்தில் பல வகையான பூக்கள் அங்கே இருக்கும், நீங்கள் எதுவுமே யோசிக்க முடியாது. அப்போ அந்த உலகத்தில் முக்கால்வாசி ஆத்மாக்கள் அங்கே இருக்கிறாங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் உலகம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுதான் ஒண்டர்ஃபுல், இதான் சொல்லிட்டு நம்ம தான் அந்த கிணத்துல உள்ள தவளை மாதிரி நம்ம நாலேஜில் ரொம்ப லோ நிலையில் நம்ம இருக்கிறோம். புரியுதா இப்போ? அதனால தான் உபதேச அமிர்தத்தில் ஒரு பக்த நிலைக்கு நம்ம வரணும்னா ஒரு சாதகா பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னதுன்னா, எல்லாரும் சொல்லுங்கள், இது உபதேச அமிர்தத்தில் உபதேச அமிர்தத்தில் மொத்தம் 11 ஸ்லோகம் கொடுத்துருக்காரு ரூப கோஸ்வாமி பாத். அதில் 11 ஸ்லோகமே வந்து 11 தங்க கட்டி மாதிரி. அதை யார் ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து அப்படியே பகம் கூட்டிகிட்டு போயிடுவார். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அழகாக இருக்குது. அது 3வது முக்கியமானது, உற்சாகா நிச்சயா தைரியா ததா கர்ம பிரவர்த்தன சங்கத்யாகோ சதோவர்த்தே சத்பீர் பக்தி பிரசித்தியதி. அதாவது என்னென்னா 6 விஷயங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். 6 விஷயம் ஒருத்தன் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க பக்தி என்ற கேட்டகரி சொன்னல, சாதகாலேருந்து நீங்கள் பக்திக்குள்ளே வர முடியும். சாதகா என்ற இப்போ பயிற்சி பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா வரணும், என்ன பண்ணணும் ப்ரோ? எஸ், இந்த 6 ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 வந்து என்னது? உற்சாகம்னா வந்து என்னது? என்தூசிசம், உற்சாகமாக இருக்கணும். நம்பர் 1 என்றைக்குமே உற்சாகமாக இருக்கணும். ஆமாம், என்னத்தை இருந்து என்னத்தை பண்ணி என்னத்தை கும்பிட என்ன இருக்குது? ஆமாம், வருஷம் ரத யாத்திரை நீங்களும் வைக்கிறீங்க, நாங்களும் வரோம். அந்த ரத யாத்திரை, இங்கே ரத யாத்திரை, இங்கே ரத யாத்திரை, வருஷம் தான் ஜென்மாஷ்டமி வருது. இப்படி வந்து ஒரு சலிப்பு தன்மையோடு இருக்கக்கூடாது, எப்போவுமே உற்சாகமாக இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் நமக்கு ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ரத யாத்திரை முடிஞ்சு அடுத்து இந்த மாதம் என்ன இது? இந்த வரக்கூடிய 8ஆம் மாதம் என்ன இருக்குது? முக்கியமான ஃபெஸ்டிவல் என்ன பிரபு சொல்லுங்கள்? ஸோ இன்னசென்ட் பிரபு. டைப்பிங் ரதயத்தில் ஓகே, ரதயத்தில் விட்டுருங்க. அடுத்து பகம் ஃபெஸ்டிவல் எந்த என்னது? அடுத்து கையை தட்டி கொடுங்க. ஜுலனா யாத்திரா. ஜுலனா யாத்திரா பகவானுக்கு ஊஞ்சல் திருவிழா. அடுத்து ஜுலனா யாத்திரை முடிஞ்சோன்னு அடுத்து என்னது? பலராம் பூர்ணிமா, பலராம தோன்றிய தினம். பலராம் முடிஞ்சோன்னே ஜென்மாஷ்டமி. ஜென்மாஷ்டமி முடிஞ்சோன்னே அடுத்து எந்த என்னது? புரோபாதரோட தோன்றிய தினம். அடுத்து ராதாஷ்டமி, ராதாராணி தோன்றிய தினம். ராதாஷ்டமி முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் இந்த வருஷம் முடிவு வரைக்கும் ஸ்பீடு தான். என்ன அதுக்கப்புறம் என்னது? தாமோதரா. தாமோதர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அன்னாடிக்கு ப்ரோக்ராம். தாமோதர் 1 மாதம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அது தீபாவளி வருது, பூஜை வந்து கோவர்தன பூஜை வருது, அப்புறம் கீதா ஜெயந்தி,
அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எல்லாமே இருக்குது. அது வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரத யாத்திராவுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஓகேவா? அதனால தான் நிறைய ரத யாத்திரை வந்து இப்போ நடுவில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டைப்பிங் முடிஞ்சோன்னா அன்றைக்கி வந்து சத்யாவன் பிரபு வந்திருந்தார். கோகுலேஸ்வர பிரபு சத்யாவனில் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னே எங்கேயோ வந்து பெடாசம் ஒரு இடத்துல நடந்துச்சான். அவர் சொல்லிட்டு போனார். அங்கே எங்கே டைப்பிங் அந்த மாதிரி 15 வந்துச்சு. அப்புறம் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்போ எல்லா ரத யாத்திரம் வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ எல்லா நேரமும் நம்ம வந்து உற்சாகமாகவே இருக்கணும். உற்சாகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா ரவி பிரபு உற்சாக நிச்சயனா வந்து என்னது பிரபு? நிச்சயனா வந்து என்னென்னா கான்ஃபிடென்ட், நம்பிக்கை வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேவா? நம்பிக்கை இல்லாதவன் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. நம்பிக்கை ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கணும். ஃபேத் இல்லைன்னா நீங்கள் வந்து பிரபு ஒரு குண்டு ஊசி கூட தூக்க முடியாது. புரியுதா? நம்பிக்கை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தைரியத்தினா வந்து என்னது? தைரியம் இல்லை பிரபு. தைரியத்தினா வந்து என்ன? பேஷண்ட்னா வந்து என்னது? பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்மக்கிட்ட பொறுமை இருக்கா பிரபு? பொறுமை அறவே இல்லை. பொறுமை இல்லை. எனக்கு பிரச்சனை, எனக்கு உடனே சொல்யூஷன் கொடு ஜெகநாதா. இல்லையா நீ போ, நான் இப்படி போயிடுறேன். பொறுமை வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பொறுமை தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேஷண்ட், அந்த பொறுமை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டு. நீ எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கீங்க. இந்த பொறுமை வந்து எப்படி வரணும்? முன்னுக்கு சொன்னேன் என்னது? நம்பிக்கை இருந்தால் தான் பொறுமை வரும். நீங்கள் நம்பிக்கை இல்லைனா பொறுமை இருப்பீங்களா? பொறுமை வராது. பகவான் காப்பாற்றுவார்னு நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் வந்து அவர் காப்பாற்றுவார்னு பொறுமையாக இருக்க முடியும். நம்பிக்கை இல்லாதப்போ பொறுமை வராது. பொறுமை அதை பொறுத்தால் பூமி ஆழ்வா சொல்லுவாங்க. இன்னும் வந்துச்சு, நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த நாட்டையே நீங்கள் ஆளலாம். பொறுமை ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது ததா கர்ம பிரவர்த்தனை, அதாவது வேரியஸ் ஆக்டிவிட்டி ஃபேபலோ டு பக்தி. ஓகேவா? இப்போ இப்போதைக்கு நான் 3 சொல்லிட்டேன் கரெக்டா? அதாவது உற்சாக நிச்ச தைரியா. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ததா கர்ம பிரவர்த்தனா. அடுத்து 5வது வந்து என்னென்னா சங்கத்தியாகம். 5வது வந்து என்னதுன்னா 4வது வந்து என்னதுன்னா சங்கத்தியாகம். ததா கர்ம பிரவர்த்தனா வந்து என்னதுன்னா வேரியஸ் ஆக்டிவிட்டி ஃபேவரபிள் ஃபார் ஆஃப் பக்தி. அதாவது பக்திக்கு சாதகமாக உள்ள விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? பக்திக்கு சாதகமாக ததா கர்ம பிரவர்த்தனா, அதுக்கு பேர் ததா கர்ம பிரவர்த்தனா. என்னென்னா பக்திக்கு கொடுக்கக்கூடிய, பக்திக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சாண்டிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது. சங்கத்தியாகம்னா வந்து என்னது? இதுதான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத அசோசியேஷனை விட்டுடணும். தேவையில்லாத சங்கத்தை விட்டுடணும். மேபி நம்ம சின்ன வயசுலேருந்து பல கூட்டாளியாக இருக்கலாம். அவன் தண்ணியை நீ கூப்பிட்றான், வாடா மச்சி நம்ம தண்ணியை குடிக்கலாம், வாடா கூட்டாளி சாப்பிட்லான்னு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே போகலாம், யாரும் கேட்க போகாது. பகவான் வாயை வச்சு மூட போகிறது நம்மளையே. இல்லை போத்தியில் இருந்து தண்ணி வராமல் என்னது விநாயகர் பெருமான் வந்து அகத்திய முனிவருக்கு வந்து உள்ளே பூந்தார். இனிமேல் உள்ளே பூந்து அகத்திய முனிவர் வந்து தண்ணி ஊற்றுவார். தண்ணி ஊற்ற முடியாமல் இது பண்ணிடுவார். அதாவது பகவான் வந்து உள்ள போத்துக்குள்ள வந்து ஸ்டாப் பண்ண போகிறாரு. நீ என்ன வேணால் பண்ணலாம்ப்பா. எல்லா ஆக்ஷனுக்கும் அதுக்கு ரியாக்ஷன் இருக்குது. எல்லா செயல்களுக்கும் அதுக்கு வந்து விளைவுகள் இருக்குது. அப்போ நம்ம என்னன்னா பக்தியில் வரணும்னா சங்கத்தியாகம், அதாவது மூஞ்சி திருப்பிக்க சொல்ல. நீங்கள் எப்பவுமே முறைச்சிக்கிட்டு இருங்க சொல்ல வரல. எனக்கு வேணாம், நோ சொல்ல கற்றுக்கணும். என்ன பிரபா? நோ சொல்ல கற்றுக்கணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான நண்பன், ஓகேவா? ஒரு பழமொழி இருக்கும், அன்பான நண்பனை ஆபத்தில் அறின்னு சொல்லுவாங்க. ஒரு நண்பனோட பொசிஷன் வந்து என்னன்னா, உண்மையான நண்பன் வந்து யாருன்னா, நான் என்னோடய வாழ்க்கையில், ஓகேவா, என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து பார்த்து அனுபவித்த ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நண்பன் என்பது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா மெயினாக வந்து சங்க தியாகம், இந்த தேவையில்ல சங்கத்தை விடனா நிறைய நண்பர்கள் தான் வரும். நண்பர்கள், அப்புறம் சொந்தக்காரங்க, நம்மளை வந்து கெட்ட வழி கூட்டு போகணும் நிறைய பேர். அப்போ இதை வந்து உடனே சொல்கிறாங்க. அவங்க கூட நீ மூஞ்சி திருப்பிக்க தேவையில்ல, அவங்களோட கோச்சிக்கிட்டு சண்டை போகணும்னு சொல்லவில்லை. நீ அவங்க கூட இருக்கலாம், அவங்க கூட பேசலாம், பழகலாம். ஆனால் அவங்க தவறான செயலை கூட்டும் போது அங்கே நோ சொல்ல கற்றுக்கணும். நம்ம என்னன்னா அந்த நோ வரமாட்டுது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா பகவான் என்ன நினச்சா பரவாயில்ல, அவர் மனசு நாசமாக போனால் பரவாயில்ல,
என் நண்பரோட மனசு வந்து நோக்கிடக்கூடாது. பகவான் புரோபாத மனசு எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, அவங்கள மனசை போட்டு மதிக்கிறேன். என் நண்பனோட மனசு, என் சொந்தக்காரங்க மனசு, அவங்க மனசு நோக்கிடக்கூடாது. இதுதான் இது வந்து என்னன்னா, இது ஒரு வகையான அனார்த்தம், வீக்னஸ் ஆஃப் ஆர்ட், இருதய துர்பல்யம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம நோ சொல்ல பழகணும். அப்போ நீங்கள் நோ சொல்லும் போது உங்களோட நட்பை வந்து அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. நீ நண்பனே இல்லைன்னா அது உண்மையான நட்பு கிடையாது. உண்மையான நண்பன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்வான். புரியுதா பிரபு? உண்மையான நண்பர் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எஸ்ஐடி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் உங்களுக்கு வராரு, ஒரு முஸ்லீம் நண்பர் உங்களுக்கு பழகுறாரு. அவர் வந்து தலையில் வந்து தொப்பி போட்டுருக்கிறாரு. ஓகேவா? நீ தொப்பி கழட்டு, அப்போ தான் நான் நண்பனை சொல்லுவீங்களா? ஏற்றுக்கணுமா இல்லையா? ஒரு சிங்க நண்பர் வராரு, நீ தெருப்பனை கழட்டு, ஓகேவா? நீ வந்து திருப்பணம் கழட்டு தான் உன்னை வந்து நான் வந்து நண்பனை ஏற்றுக்குவேன், கழட்டு அப்படி சொல்லுவோமா? அப்படி சொல்லுமா பிரபு? சொல்ல மாட்டோம். ஆனால் ஒருத்தர் வந்து இப்போ சைவமாக மாறுறாரு, இல்லைன்னா அவர் தண்ணி குடிக்க மாட்டார், இப்படி சொல்லும் போது நம்ம நோ சொல்கிறோன்னா அது உண்மையாக நட்பா? ரமேஷ் பிரபு ரிப்பீட்டாக சொல்லுவா. அது வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, உங்கள் விஷயம் செய்ய மாட்டேன், இது வேணாம், இது கெட்டது நான் செய்யணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு நட்பை வந்து அவர் வேணாம்னு சொல்கிறார். பரவாயில்லையா, நீ கூட்டம் என்ன இருக்குது, இவன் கூட்டாளி இல்லை சொல்கிறாரு, அது உண்மையாக நட்பா? மேபி உங்களுக்கு அவங்க பல உதவிகள் செஞ்சுருக்கலாம், பல நல்லது செஞ்சுருக்கலாம், அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலாம். அவங்க உங்களுக்கு வேணாம்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு உதவி வரும்போது செய்யலாம். ஆனால் அவங்க செஞ்ச உதவிக்காக அவங்கள மனசு நோயக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் திருப்பி போய் அந்த பாவகாரை செய்கிறது வந்து அது பாவ கெத்தக்கையில் தான் போய் சேரும். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு வந்து நண்பனோட மனசை நோகாமல் இந்த பிரபு வந்து அவர் மனசை காப்பாற்றுறாரு, புண்ணிய கெத்தைகளில் போய் சேராது. ஓகே பிரபு? நல்லா டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுக்கணும் என்றைக்குமே. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சங்க தியாகம், தேவையில்லாத சங்கத்தை நம்ம வந்து விட்டுடணும். அது வந்து விட்டுறதுக்கு முதல் விஷயம், முதல் ஸ்டெப் வந்து என்னென்னா நோ சொல்கிறதுக்கு பழகணும். ரவி பிரபு புரியுதா ப்ரோ? நோ என்ற வார்த்தை சொல்ல பழகணும். அது யாராக இருந்தாலும் ஓகேவா? நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கிறீங்க, பயிற்சி பண்ணுறீங்க, ஓகே, இப்போ தான் கொஞ்சம் அசைவத்தை விட்டுட்டு கொஞ்சம் போய் சைவமாக மாறுறதுக்கு வந்துட்டு இருக்கீங்க. திருப்பி வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட கூப்பிட்றான், என்ன பண்ணுவீங்க பிரபு? நோ, வெரி குட், ரவி பிரபு கைத்தட்டு கொடுங்க. நோ முடிய சொல்கிறாரு. எஸ், சரி, உடனே நீங்கள் அவங்கள வந்து நட்பை கட் பண்ணி நீங்கள் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலாம். ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டோரி தான். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் நம்ம வந்து எடுத்த உடனே இப்படி போகக்கூடாது. நான் ஹரே கிருஷ்ணா வந்துட்டேன், நான் இனிமேல் பேச மாட்டேன், நான் கூட வர மாட்டேன், அது அந்த மாதிரியும் போயிடக்கூடாது. சொல்லி எந்த ப்ரோக்ரஸும் எந்த வளர்ச்சியும் படிப்படியாக இருக்கணும். புரியுதா ரமேஷ் பிரபு? ரமேஷ் பிரபு நிறைய யோசிக்கிறாரு. தென் அடுத்து வந்து என்ன, சதோ வர்தே, ஃபாலோ த ப்ரீவியஸ் ஆச்சாரியர்கள். நான் புரோபாதத்தில் சொல்கிற மாதிரி செய்வேன், பக்தி சீதா சத்தாக்கு சொன்னதை செய்ய மாட்டேன், அப்படி இல்லை. எல்லா ஆச்சாரியர்கள் சொன்னதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன சொல்லியிருக்காங்களோ ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சத்பீர், அதாவது இந்த ஆறு கடைசியா மதஜி 6 சொல்லிட்டேன்னா, சங்க தியாகோ, அது சதோவர்த்தி 6வது கரெக்டா? அது கடைசி. ஓகே, இந்த 6ஐயும் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ பக்தி பிரயசதி, அவங்க பக்திக்குள்ளே, அந்த ட்ராக்குள்ளே, பக்தி என்ற அந்த மிகப்பெரிய ஒரு அந்த உலகத்துக்குள்ளே அவங்க வந்து ஈஸியாக வர முடியும். அவங்களுக்கு எந்த ஒரு மாயா சக்தியும் அவங்களை வந்து தடுக்காது. அப்போ தான் அவங்க பவர்ஃபுல்லான பக்தராக மாறுவாங்க. அப்போ தான் அந்த பவர்ஃபுல் பக்தராக மாறும்போது எல்லா வகையான பவரும் வந்து ஆன்மீக சக்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சாண்டிங் ஜபம் பண்ண அவங்க நேரடியாக பகவானை வந்து ஆயுஷ் நேரடியாக பார்க்குறது அந்த தருணம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா ஏன்னா அவங்க இந்த உடலை விட்ட பிறகு அவங்க வந்து பகவானை ஒத்துக்கு டேராக கிளம்பிடுவாங்க. ஓகேவா? இந்த கேட்டகரியை, இந்த சக்தியை வந்து, இந்த விஷயங்களை வந்து ஒரு பக்தர் நிலையில் வந்தால் தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சமமாக பார்க்க முடியும். இதுதான் இப்போ திரௌபதி செஞ்சுருக்காங்க. மீண்டும் திரௌபதியோட அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம எல்லா விஷயம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பாகவத் கிரந்தராஜ் கி ஜெய், ஸ்ரீ ஜெகநாபதி சுபத்ரா மகாராணி கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜ் கி கௌர பிரமணந்தே ஹரி ஹரி. ஆக்சுவலி இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து பிரபு